action. உங்க வீட்டு ஜூனியர்ஸ் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார்ஸா மாத்த போற இந்த மேடை இது ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் 3.0 powered by Itex Dazzler Luminous Liquid Makeup. Special partner New Quality Walls Cadbury Gems Burst Covin's Milkshake, so tasty, so good. Co-presented by Girias. இப்போது நாகர்கோயிலிலும். So Season 1, Season 2 ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸில் எக்கச்சக்கமான டேலண்ட்ஸை நாங்கள் சினிமாவுக்கு கொடுத்துருக்கோம். பெரிய ஹீரோஸோட சேர்ந்து எங்களோட லிட்டில் ஹீரோஸும் வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன்லையும் உங்களுக்காக குட்டி வால் நட்சத்திரங்கள் எக்கச்சக்கமான பேரை சினிமாவுக்கு கொண்டு வரப்போகிறோம். கண்டிப்பா இந்த சீசன்ல கிட்டத்தட்ட 5000 குழந்தைகள் இனிஷியல் லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த 5000 குழந்தைகளை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்காக முத்தா 24 குழந்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். So without any further delay, let me welcome all our 24 beautiful talented junior superstars. மொத்தம் 24 பேரு. இவங்க காமெடியை தெரிக்க விடுவாங்க, எமோஷன்ல பட்டைய கிளப்புவாங்க, டான்ஸ்ல பின்னி பெடல் எடுப்பாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு தமிழ்நாட்டை தூள் பறக்க விட போற இவங்க தான் ஜூனியர் சூப்பர் ஸ்டார். நம்மளோட ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் 3யோட சூப்பர் டூப்பர் ஆசமான டேலண்டட் ஜட்ஜஸை வந்து இப்போ வெல்கம் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. எஸ், லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் செல்ல நாயகி ரட்சிதா.
வெள்ளித்தரையில ரொம்ப ரொம்ப ஹோம்லியா வந்து அத்தனை பசங்க மனசையும் அப்படி அள்ளி பாக்கெட்ல போட்டு இப்ப சின்ன திரையில நிறைய அம்மாக்களோட மனசையும் சேர்த்து லவக்குன்னு உள்ள போட்டுக்கிட்டாங்க வித் த மோஸ்ட் இன்னசென்ட் ஸ்மைல் தேவயானி மேம். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் ஒற்றை திங்களன் நிலவில் நெற்றித்தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீ திங்களன் நிலவில் நெற்றித்தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீ. Here we have two beautiful ladies of this 3.0. Thank you. Welcome Rachita, welcome Devani ma'am. Thank you. சரி ரெண்டு பேரும் வந்துட்டீங்க, ரெண்டு அழகிய பெண்கள் வந்துட்டீங்க. எங்க தலைவர் எங்க இன்னும் ஆளகானோம்? தலைவர் ஒரு பெரிய டைரக்டர், பெரிய லெஜெண்ட். அப்போ தலைவருக்கு ஒரு பில்டப் எல்லாம் வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அப்போ கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுடுவோமா? தலைவா! So ladies and gentlemen, here we have Director K. Bhagirath sir. சார், ரெண்டு சீசன்லயும் உங்களை வந்து கோட் சூட்லயே பார்த்து நான் இன்னைக்குமே நீங்க கோட் சூட்ல தான் வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே 30 வருஷம் பேக் போய் யூத்தா அந்த ராசுக்குட்டி கெட்டப்ல, அதுவும் வந்து ராசுக்குட்டி உங்க அசிஸ்டன்ட் கூட வந்திருக்கீங்களே, என்ன இதுக்கான ரகசியம் என்ன? குழந்தைகள்லாம் விதவிதமாக ஒரு ட்ரெஸ் பண்ணி விதவிதமான கெட்டப்பில் விதவிதமாக மேக்கப்பெல்லாம் போட்டு பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நமக்கு அந்த குதூகலம் கிடைக்கணும்னா நம்மளும் கொஞ்சம் ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது குழந்தைகளா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே நம்ம பாக்யராஜ் சார் கெட்டப் போட்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு ஓ போடுங்க பாப்பா பெருசா. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்புறம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். சார் கூட சேர்ந்து
இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். ரச்சிதா, மேமே அவ்வளோ தூரம் ப்ரௌடாக இருக்கும்போது நான் எவ்வளோ தூரம் ப்ரௌடாக இருப்பேன். நான்லாம் இன்னும் அங்கே தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். இன்னிலிருந்து 6 மாசத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே நீங்க தான். நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்ம 3 ஜட்ஜஸ் அவங்க சீட்டுக்கு வழி அனுப்பி வைப்போம். எஸ், நாங்க ரெடி, நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் ரெடி, அண்ட் நம்மளோட 3 அழகான முத்தான ஜட்ஜஸும் ரெடி. Are you ready, audience? And here we go, the first skit of Junior Superstars Season 3. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். செம்பருத்தி பூவு சித்திரத்த போல அம்பலத்தில் ஆடுதிங்கே. செம்பருத்தி பூவு சித்திரத்த போல அம்பலத்தில் ஆடுதிங்கே. எல்லாருக்கும் வணக்கம். அதான் செம்பருத்தி சிடர பார்வதி அகிலாண்டேஸ்வரி வீட்டு வேலைக்காரி. அந்த பார்வதி வேலைக்காரி வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாளே. வேலைக்காரின்னா வேலைப்படாத வெள்ளைக்காரி மாதிரி இருக்க கூடாது. வேலைக்காரின்னா எண்ணெய மாதிரி கருப்பா அழகா சூட்டணும். ஐயோ, அகிலம்மா வர நேரமாச்சே. அகிலாண்டேஸ்வரி கேரக்டர்னா இப்படிதான் கத்தணும். அப்படியே வாயில குத்தணும். ஏய், இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி கிட்டயே கவுண்டர் போடுறியா? பார்வதி, நான் எதுக்காக உன்னை இந்த வீட்ல வேலைக்கு சேர்த்தேன்னு தெரியுமா? அவங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அதில்ல பார்வதி, நீ நம்பிக்கைய நேர்ல பாத்திருக்கியா? இல்லம்மா. நன்றி கடனை பாத்திருக்கியா? இல்லம்மா. விசுவாசத்தை பாத்திருக்கியா? பாத்துக்கறேம்மா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சூப்பரா இருந்துச்சுமா. ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு பார்வதி, நீ அரை வாங்கி திருந்தல. நம்பிக்கை, நன்றி கடன், விசுவாசம், இது எல்லாத்தோட மொத்த உருவம் தான் உங்க அப்பா சுந்தரம். அவருக்காக தான் உன்னை இந்த வீட்ல வேலைக்கு சேர்த்தேன். நீயும் சுந்தர மாதிரி நல்ல பேர் வாங்கணும். சுந்தர மாதிரி நல்ல பேருனா சுந்தரின்னு வச்சுக்குவாமா? சுந்தரி, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், இது செட் ஆகல. நீ பார்வதினே வச்சுக்கோ. ஆமா, எங்க காலையில இருந்து ஆதி ஆளே காணோம்? ஆதி ஆதி SS கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டியா ஆதி? ஆசாடுமா. சட்டனா சூப்பர் கம்மியா இருக்கு. இன்னும் ஒருத்தன் காது மறக்கிற அளவுக்கு முடிய பதறு மாதிரி வளர்த்து இந்த 50 ரூபாய் முதல்ல போய் முடிய வெட்டு. சரிம்மா. அத்தா என் மூஞ்சில கிளை வாங்கிடும். ஆமா, எங்க ஆதி? அப்பாவை காணோம். அப்பா நான் தான் சொல்லிட்டேன். ஏன் ஆதி? இல்லம்மா, அப்படி ஆச்சுதான் சீடியல்லே டயலாக் பேசுறா.
ஆதி. ஆமா, நீ ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு போகல? அவரு ஏற்கனவே ஆபீஸ்ல இருந்தா சம்பாதிக்கிறது திரும்ப எங்க போக மாட்டாருமா. புரியலையே பார்வதி. புரிய வேண்டியவங்களுக்கு புரியுமா? ரச்சிதா அக்கா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குமே. ஓகே ஆதி, நீ சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு. ஈவினிங் மீட் பண்ணுவோம். பார்வதி, நான் தூக்கம் இல்லாம தவிக்கிறது, புரண்டு புரண்டு படுக்கிறது, கனவு கலைஞ்சிக்கிறது, காதல் ரசப்பட்ட அறிகுறியும். இது காதல் ரசப்பட்ட அறிகுறியில பிரியா காசலைக்கான அறிகுறி. போய் டாக்டரை பாருங்க. இந்த பிராடி எத்தனை கழிச்சா என்ன தெரியும் பெரியய்யா? கான்சென்ட்ரேட் யார் காண்றது? பார்த்து பெரியய்யா, ரொம்ப தீ வந்து கடைசியில கான்செப்ட் தீஞ்சிட்டு போகுது. இருக்கு வடிகிறா. எனக்கு பசிக்குது, ஒன்னு டிஃபன் எடுத்து வை. சரிங்க பெரியய்யா. முன்னாடி கலர்ஸ் ட்ரெஸ் கூட நீ பாரு. யோ பெரியய்யா, இது கீழே தண்ணி ஆடும். யாக்கையால சுட்டாலும் இனிப்பாக இருக்கும். அப்படியா? சரி, கையெல்லாம் கொடுறியா? சரிங்க பெரியய்யா. சமையலறையே நானுக்கா சக்கரையா சமையலறையே நானுக்கா சக்கரையா நான் கண்களா புத்தகமா பெரியய்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியய்யா. அகிலாம நம்மள எப்படி எடுத்துப்பாங்க? இந்த வேடு ஜாமா வேற எப்படா சான்ஸ் கிடைக்கும்? என்னை வீட்டு விட்டு தொத்துலான்னு பாக்குறாங்க. எதுக்கும் கவலைப்படாத, நான் கட்டின தாலி காய்ச்சல் கிடைக்கும். எதுக்கும் பயப்படாத. நீங்க வேற பெரியய்யா, இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச நம்ம கல்யாணம் நம்ம வீட்டு உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா சீக்கிரம் இந்த சீரை முடிச்சிட்டு அடுத்த சீக்குலான்னு நான் தலை வெளியில போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்கேன். ஆனா யாராவது கண்டுக்கவே மாட்டேன்னாங்க பெரியய்யா. அது ஏன்டா பேன் இருக்கு? காது காது ரெடியா பாரதி? ரெடி பெரியய்யா. சாம்னாணி பகல்ல நீங்க கண்ணத்தாலி அகிலா பக்தரையம்லே போடுச்சே. சரி விடு, நான் நாளைக்கு வேற தாலி வாண்டு வரேன். யோ, இது என்ன தாலியா தேங்கா போலியா தானு தானா வாங்கிட்டு வரதுக்கு ஏற்கனவே நீ 2 தாலி கட்டிட்டயா? வாழ்த்தி நான் செகண்ட் முன்னாடி பெரியய்யா, 2ஆவது தாலியா 1ஆவது
கத்திரிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. கத்திரிக்கால எவிடி ஜூஸ் லூஸ். கேவல சமயக்காரி நீ என்ன கிண்டல் பண்றியா? ஏய் ஆதி இந்த சமயக்காரிக்காக என்னைய அடிச்சியா? ஏய் எல்லாம் உன்னாலதான்டி. ஆமா எங்க பரம்பரை செயின் உன் கழுத்துல எப்படி வந்தது? அடி பாவி சரசரமா ரெண்டு தாய் தொங்கிட்டு இருக்கு. அது உனக்கு தெரியலையா? பாரம்பரிய சேர்ந்தான் தெரியுதா? கேட்டுடி அத. சித்தி அந்த பரமதே நான் தான் பாரு கொடுத்தேன். உனக்கும் இவளுக்கும் இடையில ஏதோ ஒன்று இருக்கு நான் நினைச்சது கரெக்ட் தான். இப்பவே இது அகலக்கா கிட்ட சொல்றேன். கா 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 கா. ஏய் மனுஜா காக்காக்கு சோறு வைக்கணும்னா மொட்டை மாடிக்கு போ. ஏன் ஹால்ல நின்னு இப்படி கத்திட்டு இருக்க? ஐயோ அக்கா உங்களை தான் கர்ஜெட்டு கூப்பிட்டேன். நம்ம பரம்பரை செயின் பார்வதி போட்டிருக்காக்கா. பார்வதி மனுஜா சொல்றது உண்மையா? அது வந்துமா இது இல்ல இதுவும் இல்ல. பார்வதி எங்க பரம்பரை செயின் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? காய்டச்சு புடிச்சிருந்துச்சு. ஏய் எவ்ளோ தைரியம்டி உனக்கு. ஆமா பாரு ஆளாளுங்க அடுத்தாருங்க. வீடுங்க பெரியயா நம்ம சீரியல்ல 3 விஷயத்தை மாத்த முடியாது. ஒன்னு அங்க அம்மா ஆதி கடாகிலாண்டே சின்ன தொண்டைக்கில கத்துறது. 2 பாக்குற ஆடியன்ஸுக்கு புரடிக்காம இருக்க பாட்டு போட்டு மனசு முடியறதுக்கு. 3 1/2 மணி நேரம் சீரியல்ல 6 நிமிஷம் ஒருத்தர மாத்தி மாத்தி அறியாது. இது நீங்க இந்த சீரியல் டேலண்டே நான் மாத்த முடியாது. அக்கா பாத்தீங்களாக்கா உங்க முன்னாடி எப்படி பேசுறா? ஆமா வனஜா ரிஹர்சல்ல கூட இப்படி பேசல. இப்ப சூப்பரா பேசுறால. ஐயோ அக்கா அது இல்லக்கா இது இப்படிலாம் பேசுறது இந்த ஆதி கொடுக்கிற தைரியத்துல தான்க்கா. அவன் தான் இவளுக்கு நம்ம பரம்பரை செயினே கொடுத்துருக்கான். ஆதி நீ தான் பரம்பரை செயினை பார்வதிக்கு கொடுத்தியா? ஆமா நானும் கொடுத்தேன். பானாலும் கைலாமலதான் பாதா மூட்டமறத. ஆதி ஐயா அம்மா வேண்டாம்மா. ஏய் நீ வாய மூடு. நீங்க சுடாந்த என்னைய சுடுங்கம்மா. அக்கா இவளே சொல்றா சீக்கிரம் இவளை சுடுங்க அக்கா. யோசிக்காதீங்க சுட்டுங்க அக்கா சுடுங்க அக்கா. ஏய் இதுக்கு மேல கத்துன குண்டு உன் வாயில இறங்கிரும். வாய மூடு. என்ன மன்னிச்சிராதி. ஐயா அம்மா வேண்டாம்மா. ஏய் 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 நீ அடுத்த வேலை வாங்க. மாமா இவங்க 2 பேரும் என்ன செய்யலாம்? என்னடி புதுசா மாமாலாம் சொல்ற? இது உங்களுக்கு தான் புதுசு. செம்பத்தி சீரபாக்க ரொம்ப பழசு. இனிமேல் நான் தான் அடுத்த இலாண்டேஸ்வரி. பாரதி ஏமா மாமைக்கு காட்டுறீங்க? அகிலாண்ணா ஆசைப்படுறேன். எப்படியோ டயலாகா இருக்காரு. அதான் நான் கல்விட்டேன். ஏய் வலிஜா கை கால் வலிக்குது வந்தேன் கேடு. என்னது கை கால் அமுக்கணுமா? ஏய் கை அமுக்கணுமா இல்ல கால் அமுக்கணுமான்னு கேட்டேன். ஹலோ மேடம் தலை வலிக்குது ஸ்டாங்கட்டி. என்னடி பாரதி அம்மா இந்தானே என்ன கேக்குறாங்க. லாஸ்டியா ரெடியா சொல்லு. என்னடி? ஏய் நீ போயிட்டு நிதா. தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய்
போடு பார்வதி பரமக்குடி பார்வதி நானும் எத்தனை நாள் தான் நல்ல வாழே நடிச்சிட்டு இருக்குது. எனக்கு சத்தியமா சொல்லணும்னா இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. செம்பருத்தி சீரியல் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கிட்டு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த செம்பருத்தி சீரியல் பார்க்குறவங்க மட்டும்தான் புரியுமான்னு கேட்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் செம்பருத்தி சீரியல் பார்க்காத ஆளே இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அந்த ஸ்கிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த அல்டிமேட் வந்து ஆதி பார்வதி. ஆமா. டேய் என்னடா வயசாகுது உனக்கு? 4 வயசு. உனக்கு என்னன்னா 4. இவருக்கு 4 வயசு, அவங்களுக்கு 4 வயசு. பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆதி அவங்க அம்மா மேல திடீர்னு பாசம் கொண்டதால் போய் அம்மா கிட்ட முத்தா கொடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. அதுக்கு நடுவில் நம்ம அகிலாண்டேஸ்வரி அவர்களிடையே பேசிட்டு இருக்கோம். அகிலாண்டேஸ்வரி இது ரொம்ப சூப்பரா நடிச்சீங்க. ஆக்சுவலா பயங்கரமா இருந்தது. பார்க்கும்போது பார்க்கறதுக்கும் அப்படியே இருக்கீங்க, பேச்சும் அதே மாதிரியே இருந்தது. பிரியாராமன் மேம் மாதிரியே இருந்தது. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னா அப்படியே அலர்ட் நாளாம். ஆதி பிசினஸ் டீலிங் முடிச்சுட்டு கலப்பாரி கொண்டிருக்கிறார். சார் என்ன ஆதி சார் ஏந்திருக்க உங்களை வாடா பட நான் கூப்பிட்டேன். ஸோ இந்த சூப்பர் செம்பருத்தி ஸ்பூஃப் எப்படி இருந்தது ரச்சிதா? The most cutest, enjoyable, lovely, என்ன சொல்றது, awesome skit. அந்த அளவுக்கு தரோவா என்ஜாய் பண்ணேன் நான். எஸ்பெஷலி ரொம்ப ஏன்னா செம்பருத்தி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்காத ஆளே கிடைக்காது. அகிலாண்டேஸ்வரி கேரக்டர் பண்ணவங்க விஸ்மயா சூப்பர் மேனரிசம் டா. Thank you ma'am. வெரி நைஸ். அண்ட் ஈவன் யூ டார்லிங் வனஜா கேரக்டர் பண்ணவங்க மோனிஷா. சாமா அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை ஒரு இடத்துல நீங்க வந்து அப்படின்னு எல்லாம் பண்ணது அப்படியே நேச்சுரலா இருந்தது. Thank you. அடுத்ததா சிரிச்சிட்டே இருந்தாங்க தேவயானி மேம். சொல்லுங்க. சூப்பர்பா இருந்தது. எக்ஸலென்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நிமிஷம் தடங்களுக்கு வருந்துகிறோம். ஆதி அவர்களுக்கு முக்கியமான பிசினஸ் டீலிங் இருக்கு, அவர் போறாரு. மறுபடியும் போறாரா? ஆமா. ஆதி எங்கடா போற? சூப்பர்பா பண்ணிட்ட ஆடி. எக்ஸலெண்டா இருந்தது. சரி இப்ப போ. Look at their innocence. So innocent. So cute. இல்ல அவர் எப்பவுமே அப்படிதான். அவர் 1000 crore டீலிங் சைன் பண்ண போறாரு. அவர் எப்பவுமே கேஷுவலா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. நீங்க கமெண்ட் கண்டினியூ பண்ணலாம். செம்பருத்தி நம்மளோட பார்வதி குட்டி ரொம்ப கியூட்டா பண்ணப்பா. பெஸ்ட் பார்ட் இஸ் இவ்ளோ டயலாக்ஸ் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி என்ன மெமரி பவர் இருக்குது உங்க எல்லாருக்கும். சோ பியூட்டிஃபுல். எக்ஸலென்ட். ஆதி வந்துட்டாரு. sweet, ஒரு 1000 crore டீல் முடிச்சிட்டு வந்திருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி. பிசினஸ் டீல் முடிஞ்சிருச்சா? ஆதி இமிடியேட்டா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால பாக்யராஜ் சார் கமெண்ட் சொல்லி முடிச்சோன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சார் உங்களோட கமெண்ட். பார்வதி ஆதி 2 பேர்த்துக்குமே கேரக்டரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க என்ன பேசினாலும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. நான் இவங்கள பார்த்து ரசிக்கிறத விட இங்கே இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறது இருக்க அதை பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகான செம்பருத்தி சீரியல் நீங்கள் ஒரிஜினல் செம்பருத்தியில் கூட இதுவரையும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் 3.0. ஸோ இந்த எபிசோடில் பயங்கரமான ஒரு பிரெத் டேக்கிங் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பேக் டு பேக் பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த ஸ்கிட் பண்ணக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 4 பேர் வராங்க. தீபேஸ்வரன், நிரஞ்சனா, பிரஜ்னா அண்ட் லக்ஷன்.
ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? அங்க பாருங்க, கேக் ரெடியா இருக்கு. கட் பண்ணலாமா? நான் கேக்லாம் ஒன்றும் கட் பண்ண மாட்டேன். நீங்க தானே பர்த்டே பேபி, நீங்க தான் கேக் கட் பண்ணும். முடியாது. என் பர்த்டேக்கு அப்பா வருவேன் ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் இப்போ பாருங்க வரவே இல்லை. எனக்கு பர்த்டே எல்லாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ண வேண்டாம். அபி, அப்பா காஷ்மீர் கேம்ப்க்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்களாம். அதனால நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நான் பார்க்க வரேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்போ நெக்ஸ்ட் மந்த்து என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வேண்டாம். ஹாய் அபி குட்டி. வாங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க? அவங்க அப்பா வரலன்னு பயங்கர கோவத்தில் இருக்கா. அபி, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. அப்பாவால் வர முடியலன்னா மாமா கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எல்லாம் ஒன்றும் வேணாம், அப்பா தான் வேணும். அபி, நீ ஒரு நிமிஷம் வெளியே வந்து பாரு, உனக்கு கண்டிப்பாக அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும். வாயேன். ஹாய், அப்பா உனக்கு பெரிய கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. எங்க நீயே போய் ஓப்பன் பண்ணு. அபி குட்டி. ஹாய் அப்பா. அப்பாவோட சர்ப்ரைஸ் எப்படி? அப்பா, நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன்பா. ஐ லவ் யூ so much பா. ஐ லவ் யூ டூடா. ஹாப்பி பர்த்டே அபி. ஹாப்பி பர்த்டே அபி. தேங்க் யூ பா. ஹாப்பி பர்த்டே அபி குட்டி. தேங்க் யூ அங்கிள். ஹாப்பி பர்த்டே அபி குட்டி. தேங்க் யூ மா. கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிட கூடாதென்று தினம் தினம். ஏங்க, அபிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க சரி, என்கிட்ட நீங்க ஏன் போய் சொன்னீங்க? எனக்கும் சான்ஸ் கிடைக்கும், அப்ப வச்சுக்கிறவங்கள. ரேணு, நான் அபியோட பர்த்டேக்கு வரமாட்டேன்னு சொன்னது மட்டும்தான் போய். ஆனால் நாங்கள் ரியலாகவே நெக்ஸ்ட் வீக் காஷ்மீர் கேம்புக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். அவர் எங்கே காணும்? டேய் கார்த்திக், என்னடா சொல்கிறா? கோச்சிட்டு போகிறா பாரு. ஆமாங்க, ரியலாகவே காஷ்மீருக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். பா, காஷ்மீர் எங்கப்பா இருக்கு? ரொம்ப தூரமா? ஆமாண்டா தங்கம், இதான் இந்தியான்னு வச்சுக்கோ. வேற டெடி பேர்ரா. கொஞ்சம் சும்மா இருடா. சரி, கேரி ஆன். இதான் இந்தியான்னு வச்சுக்கோ. இந்த கடைசியில் தான் நாம் இருக்கோம், அதுக்கு அந்த கடைசியில் தான் காஷ்மீர் இருக்கு. அச்சோ, அப்போ ரொம்ப தூரம் தானோ? நீங்கள் இப்போவே என்னை பார்க்க வருஷத்துக்கு ஒரு தடையோ 2 தடையோ தான் வரீங்க. காஷ்மீர் போயிட்டா அதுவும் வர மாட்டிங்களா? வருவேம்மா. இந்த உலகத்தில் அப்பா எந்த மூலையில் இருந்தாலும் உன்னையே தான் நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என் செல்லத்தை பார்க்க அப்பா ஓடி வந்துடுவேன். இதே மாதிரி உன் பர்த்டேவை அப்பா என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். சூப்பர்ப்பா. அப்பான்னா அப்பா தான். ஆமாப்பா, காஷ்மீர் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது நம்மளோட வீட்டில் திருடங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடின்னு அடித்து வெளியில் துரத்துவோம். அதே மாதிரியே தான் நம்மளோட நாட்டுக்குள்ளே எந்த திருடங்க வந்தாலும் நானே கார்த்திக் அங்கிள் இதே மாதிரியே நிறைய பேர் சேர்ந்து டிஷோன் சுட்டுருவோம். 2.0 சூப்பர் ஸ்டார் மாதிரியா? யா, அப்படி கூட வச்சுக்கலாம். எங்க அப்பா சூப்பர் ஸ்டார். அபி, அப்போ நானே? அங்கிள், நீங்க என்ன பவர் ஸ்டாரா இருந்துக்கிறீங்க? அபி, உங்க அப்பா மட்டும் சூப்பர் ஸ்டாரு, நான் பவர் ஸ்டாரா? எனக்கு ஒரு அல்டிமேட் ஸ்டார் போஸ்டிங் ஆச்சு கூட. சரி, ஓகே. எங்க அப்பா சூப்பர் ஸ்டார், நீங்க அல்டிமேட் ஸ்டார். சரி சிவா, நான் கிளம்புறேன். பாய் அபி. பாய் அங்கிள். வரேங்க. பா, கேர்ள்ஸும் காஷ்மீர் போய் திருடங்களை அடிச்சும் சுடலாமாப்பா? சுடலாமே. அப்போ நான் பெரியவளாகி லேடி சூப்பர் ஸ்டாரை மாறிடவா?
கண்டிப்பா செல்லம். நீ மட்டும் அப்படி ஆயிட்டினா பாக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? இப்படியே உட்காந்துருக்காதீங்க, அவ ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பா. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, டிஃபன் ரெடி பண்ணுறேன். அப்பா இருங்கப்பா. அம்மா அப்பா எப்பயாச்சும் தான் வராரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பேசிட்டு இருக்கட்டுமே. அப்பாவும் பொண்ணும் ஒரே நாள பாஸ்தை கொட்டி தீத்துறாதீங்க, அப்புறம் பாஸ்துக்கு பஞ்சம் வந்துருப்போம். என்ன கிண்டலா? அப்புறம் வந்திலிருந்து எங்க பொண்ணுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது ஆசையா பேசுனீங்களா? அது இல்ல. அப்பா அம்மா கூட அப்புறம் பேசிக்கலாம் பாரு, விடுங்கப்பா. ஏய், உனக்கு அவர் அப்பாக்கிறதுக்கு முன்னாடி அவர் என் புருஷன். இருக்கட்டும், ஆனா அப்பா கொனையோட என்னைய தான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இல்ல, உங்க அப்பாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மாவையா என்னையா? எனக்கு அம்மாவை விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க? மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வரிகளும் தருதே. இந்தாங்க. ரேணு, இது எப்போ வாங்கின? வாங்கல, என் கையாலே செஞ்சேன். என்னது, நீயே செஞ்சியா? ஆமா, நீங்க காஷ்மீர் போறீங்கல்ல, குஜராத்தை விட அங்க ரொம்ப குளிரா இருக்கும். இது கூட இருந்தா நானே எங்க கூட இருக்கிற மாதிரி. அதனால எப்போ யூனிஃபார்ம் போட்டாலும் இந்த ஸ்வெட்டர் உள்ள போட்டுட்டு தான் போடணும், சரியா? கண்டிப்பா பொண்டாட்டி. இத்தனை நாள் உங்க பொண்ணவே கொஞ்சிட்டு போறப்ப மட்டும் பொண்டாட்டி கிண்டாட்டி நைஸ் வைக்கிறீங்களா? ரேணுகுட்டி, எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட் செல்லம். அப்பா என்ன சொன்னீங்க? அது என் அபிக்குட்டி தான் ஃபர்ஸ்ட் செல்லம்னு உன் அம்மா கையில சொல்லிட்டு இருந்தேன். போய் சொல்லாதீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டேன். ஃப்ராட் பண்ணீங்க. ஏதோ ஊருக்கு போறீங்கன்னு சும்மா விட்டேன். இந்தாங்க. ஐ சூப்பரா இருக்கே, தேங்க்யூடா செல்லம். ஹலோ சிவா. சொல்லுடா கார்த்திக். கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன்டா. இன்னும் 20 மினிட்ஸில் சென்ட்ரல் வந்துடுவேன். அப்படியாடா? ஓகே ஓகே. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். சிவா பஸ் வந்துச்சுடா, நான் கிளம்புறேன். நீ நெக்ஸ்ட் பஸ்ல வா. டேய் கார்த்திக். அப்பா எங்க இருக்கீங்க? அபிக்குட்டி, இப்போ நாங்கள் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போயிட்டு இருக்கோம்மா. சரி, அம்மா எங்கம்மா? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா, நாங்கள் நேற்று எடுத்த ஸ்கூல் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், பாருங்க. சரிடா, நீ வச்சோன்னே நான் பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் அப்பா, இன்னும் 3 டேஸில் எனக்கு பர்த்டே வரப்போகுது, மறந்துடாதீங்க. சரிடா. அப்பா, நீங்கள் போன பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இந்த தடவை நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். அப்பா சரிப்பா, அம்மா வராங்க. பாய் பாய். மிஸ் யூடா. மிஸ் யூ. பாய். 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 மிஸ் யூ. 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 பாய். பாய். மிஸ் யூ
எனக்கு இன்னைக்கு 5th பர்த்டே. இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் அப்பாவுக்கு வச்சிருக்க சர்ப்ரைஸ். நானும் அப்பா மாதிரியே இருக்கேன்ல. ஆமாம், அம்மா ஏன் இன்னும் கேக் கட்டிங் அரேஞ்சே பண்ணி வைக்கல? 2 நாளாக அவங்க ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. என்கிட்ட சரியாக பேசக்கூட இல்லை. அம்மா எப்பவும் அப்படிதான். ஆனால் அப்பா ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் பர்த்டேக்கு வந்துடுவார். ஆனால் எப்படி சர்ப்ரைஸாக வரப்போறாருன்னு தெரியல. ஐயோ அப்பா வந்துட்டாரு. நான் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறேன்ப்பா. அபி, கார்த்திக் அங்கிள் அப்பா சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் தெரியாத மாதிரி இருக்கேன். நீங்களே என்னை அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கூப்பிட்டு போங்க. இல்லைம்மா, அப்பாவால் இனிமேல் வர முடியாது. கார்த்திக் அங்கிள், அதான் நான் பார்த்துட்டேனே, அப்புறம் ஏன் போய் சொல்கிறீங்க? சரி விடுங்க, நானே அப்பா கிட்ட போகிறேன். அப்பா, நான் திரும்பி நினைப்பேனா நீங்க பெட்டி அடைச்சிட்டு சூப்பர் மாதிரி வெளியில வரீங்களா? என்ன இன்னும் காணோம்? கார்த்திக் அங்கிள், அப்பா வர சொல்லுங்க. அபி, அப்பாவால் இனிமே வர முடியாதும்மா. அப்பாவை திருடங்க பாம்பு வச்சு கொண்டுட்டாங்கம்மா. அப்பா இறந்துட்டாரு. I love you so much, Pa. I love you too, Da. கார்த்திக் அங்கிள் விளையாட்டுக்கு தானே சொல்கிறாரு. நீங்கள் வந்துடுவீங்களா பாப்பா? வாங்கப்பா ப்ளீஸ் பாப்பா. பாப்பா பாப்பா.
அங்கப்பா உங்க கூட விளையாடலான்னு இருந்துப்பா வாங்கப்பா நீங்கள் நான் எப்படிப்பா இருப்பேன் இப்போ வாங்கப்பா யாருப்பா நீ எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போங்க வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கும் பாப்பாவுக்கு ஒரே ஒரு முத்தை கொடுத்துட்டு போங்க அப்பா அப்பனால இனிமே வர முடியாதுமா நான் பெரியவளாய் நம்ம நாட்டுக்குள்ள தெரிஞ்சவங்களை வராம பார்த்துப்பேம்மா He's our superhero. Jawan! Salute! புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸின் வீர வணக்கங்கள். ஜட்ஜஸ், இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை தாண்டி நமக்கு ரீசெண்டாக நடந்த நமக்காக நாட்டுக்காக உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்காக ஒரு ட்ரிபியூட்டாக தான் நம்ம பார்க்க முடியும். தேவயானி மேம் நான் பார்த்துட்டே இருந்தேன், இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டே இருந்தவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. தேவயானி மேம் சொல்லுங்கள். தேங்க்யூ மேம். ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது, ஹார்ட்டை டச் பண்ணிட்டீங்க. நம்ம இழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கெல்லாம் வந்து இந்த சீசன் 3 ஜூனியர் சூப்பர் ஸ்டார் மூலமாக ஜி தமிழ் ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு அஞ்சலி செலுத்தியிருக்கு. தேங்க்யூ சார். ரச்சிதா. தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரீசன்ட் புல்வாமா அட்டாக்ல வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த திரு சிவச்சந்திரன் அவர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்களோட குடும்பம் இங்கே நம்ம JSS 3.0 சீசனுக்கு நேரடியாக வந்திருக்காங்க. எல்லாம் எழுந்து நின்று ஒரு மரியாதை செலுத்தி திரு சிவச்சந்திரன் அவர்களோட ஃபேமிலி அன்போடு மேடை கிடைக்கிறேன். கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. இந்த இழப்புக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாதுமா, என்ன சொன்னாலும் ஈடாகாது. என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காகவே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களோ உங்கள் பையன் இல்லைனாலும் அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றிம்மா.
நான் இந்திய ராணுவ சிவச்சந்திரன் மனைவி பேசுகிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம்தான் ஆகுது. 2 வருஷம் குழந்த இல்லாத இருந்தது. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பையன் பிறந்தான். 2 வயசு தான் ஆகுது. இப்போ வந்து செகண்ட் பர்த்டேவுக்கு தான் அவங்க வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பர்த்டேவுக்கு அவங்க வரல, லீவு தரல. செகண்ட் பர்த்டேவுக்கு எடுத்து அவங்க சிஆர்பி டிபார்ட்மெண்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தை எப்படி போட்டிருந்ததோ அதே போல் தான் என் பையனுக்கும் போட்டு அழகு பார்த்தாங்க ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு. என் பையன் நேராக நின்று சல்யூட் அடிக்கலைன்னு என் பையனை ஒரு அடி கூட அடிச்சிட்டாங்க. ஜனவரி மாதம் தான் வந்து இருந்துட்டு போனாங்க. 1 மந்த் இருந்துட்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி போனாங்க. பிப்ரவரி 14ஆம் தேதியெலாம் திரும்பி ரிட்டன் இது போல் தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் தாக்குதல் நடந்ததுனால எங்கள் வீட்டுக்காரை உயிர் இழந்து விட்டார். நான் கன்சியூவாக இருக்கேன் 3 மந்த்து. அவங்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்பட கூட என்னால் முடியல. ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. இந்த குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லை உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தால் தான், அதோட துணை இருந்தால் தான் நான் எங்கே இருந்தாலும் வெளில போக முடியும். அதை நினச்சாலே எப்படி வாழ போகிறேன்னு தான் தெரியல. ஆனால் இந்திய ராணுவ வீரருக்காக எங்கள் வீட்டுக்காரருக்கு தியாகம் பண்ணதுனால நாங்கள் பெருமைப்படுறோம். சீரியஸாக என்ன சொல்கிறேன்னு தெரியலம்மா. நம்ம எல்லாமே பிறக்கிறோம், எல்லாமே ஒரு மரணம் அப்படின்றது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரதா போகுது. திரு சிவச்சந்திரன் மாதிரி ஒரு மரணம் வந்து அது வீர மரணம் தான். அதை பற்றி நம்ம வந்து அது வரலாறுல இருக்குது. அண்ட் உங்களோட குழந்தையோட பதிப்பு நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த ஜேஎஸ்எஸ் டீம் எல்லாம் சேர்ந்து அவங்க குழந்தைய 12வது வரையும் நாங்கள்லாம் சேர்ந்து படிக்க வைக்கிறோம். ஆன் ரெக்கார்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன், ஜூனியர் சூப்பர் ஸ்டார் 3.0 இந்த என்டையர் டீம் சேர்ந்து உங்களோட குழந்தையோட 12ஆம் வகுப்போட செலவு வரையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்கள் குழந்தை எங்கே படிக்கிற விரும்புகிறானோ, என்ன கோர்ஸ் படிக்கிற விரும்புகிறானோ அந்த முழு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் கவலையே படாதீங்கம்மா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. என்னத்துக்கு நம்ம இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்? அது வேற தெரியுமா, லூஸ் மாதிரி வேற. ஆக்சுவலி நிலா நிலான்னு சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, அந்த நிலாவே அப்படியே இறங்கி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எஸ், அந்த நிலாவே இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்கிட் மூலமா உங்களுக்கு காட்ட வராங்க நேஹா ஸ்ரீ, தேஸ்வின், Daffodil and Sandhya. செலவு 10 அதிகம் 2 என் நெஞ்சில் அஞ்சனா அஞ்சனா அஞ்சனா. அப்படியே போட்டேன் நான், ஓடி போயிரு. இட்ஸ் ஓகே. ஹாய் ரச்சு டார்லிங். ஹாய் தேஷ்வின். Every night in my dreams I see you, I feel you. நான் இப்போ இறங்கி வந்தேன்னா நீ உண்மையிலேயே ஃபீல் பண்ணுவ. வரவா? ஓகே கூல். சிங்கிள் சர்க்கிள சாதாரண பார். உன் பின்னாடி நான் 6 மாசமா சுத்திட்டு இருக்கேன். நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லு. என்னடா வழி சொல்ல? ஆட்டோக்காரனாடா, கிளம்புடா. ஏய் இங்க பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் விட்டா ஓவரா பேசுற. இப்போ நீ கிளம்பல, போலீஸை கூப்பிடுவேன். என்னது போலீஸா? என்ன பண்றேன்னு பாரு.
என்னடா இது விஷமா? இல்ல பச்சை தண்ணி. இதோ மூஞ்சில ஊத்துனா ஓ மேக்கப் கலஞ்சு ஓ மூஞ்சி கொடிற மாதிரி. ஊத்தவா ஊத்தவா. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா. அப்பனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. முடியாதா லேடிஸ் பொறுத்து. உன் ஃபேஸ் ஃபுல் மூணு. அதை பார்த்து ரைட்டும் ஃபேனு. நிலாக்கரு ஒயிட்டு அதே அடிக்கணுக்கு சைட்டு. கார்மேகத்துக்கு ஒன்று வெண்ணிலா. நீத கருப்பு நிலா கருப்பு நிலா கருப்பு நிலா. என்ன சொன்ன? கருப்பு நிலான்னு சொன்னேன். அந்த நிலாவோட நீ அழகுன்னு சொன்ன. உண்மையாவா? உண்மையாத்தான். கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா. சரி என்னை விட்டு போக மாட்டல. என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த நிலாம சத்தியம் அந்த நிலாம சத்தியம். அடிங்கயால நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லாட்டில என்னைவே அமுக்கிட்டு இருக்கேன். இப்படி தெரியுதா? ஏய் எவகியாது? நான் தாண்டி நீலா. ஹலோ மம்மி, கரெக்டா வந்து லேண்ட் ஆயிட்டேன். இந்த செவ்வாய் மாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? நான் நைட்டு வரேன். என்ன நிலாக்கு ஃபோன்லாம் இருக்கு? ஏண்டா வேலைக்கு போகாம வெட்டியா சுத்துற நீங்களே ஃபோன் வச்சிருக்கீங்க. இந்த உலகத்தையே சுத்துற நான் ஃபோன் வச்சிருக்க கூடாதா? ஏய் கேட்டா ஆவுனா நிலா 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 என்னைவே அங்கிள் தட்டிக்கி. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? யாழை வர்ணிக்கிறதுக்காக லைட்டா விட்டு போட்டேன். ஏண்டா உன் ஆளை வர்ணிக்க நான் தான் கிடைச்சேனா? கலர் என்ன போய் இவ கூட கம்பேர் பண்ற? ஏய் நிறுத்தி. ஏதோ கொஞ்சம் கலரா இருக்க ஓகே. ஆனா நீ இருக்கிறதுலாம் ஒரு ஷேப்பா உருண்டையா அசிங்கமா. என்னோட ஷேப்பை பத்தியா கிண்டல் பண்ற? நீங்க டெய்லி நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்களே இட்லி, அதையவே என்ன பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க. அப்பனா சட்னி உங்க மாமா செவ்வாயை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. டேய் என்னடா கிண்டலா? இந்த சும்மா விட மாட்டான்டா. இப்பவே கோர்ட்டுக்கு போறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஒரு தெல்தல் புயலாகி வருமே ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சரி சரி நிலா, யார் மேல கேஸ்? இந்த உலகத்து மேலதான் மேடம். என்னது உலகத்து மேலையா? ஏமா என்னாச்சு? இந்த உலகத்துல பெரிய நியாயம் நடக்குது மேடம். பெரிய நியாயம். அது டெய்லி தாம்மா நடக்குது. உனக்கு என்னமாச்சு அதை சொல்லு. இந்த உலகமே சேர்ந்து கஷ்டப்படுத்துது மேடம். கஷ்டப்படுத்துது. அப்படி என்னம்மா கஷ்டப்படுத்துனாங்க? ஒரே கொடுமையா இருக்கு மேடம். கொடுமையா இருக்கு. அடிங்கு வந்தனா சுத்தியலே மண்டை பொளந்துருவேன். மரியாதையா என்னன்னு சொல்லிரு. சொல்றேன் மேடம். அந்த நீலாம்ஸ்ட்ராங் இருக்கான்ல, அந்த ஆள் வந்து என் மேல காலை வச்சானா என்னத்தை வீச்சிட்டு வந்தானா தெரியல. ஒரே கப்பு. இந்த சாந்திரைக்கு பின்னாடி உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையாமா? மேடம் நான் சாஃப்ட்னு தானே எல்லாரும் என் மேல காலை வச்சு சாதனை பண்றாங்க. தைரியம் இருந்தா சூரியன் மேல காலை வைங்கடா பாப்பா. ஏமா நிலா
உனக்கு தைரியம் இருந்தா ஏப்ரல் மேல சென்னையில வந்து கார்வாய் பாப்போம். பாக்கார் மாதிரி இருக்கிற நீ சுருங்கி பட்டாணி ஆயிடுவ. நிலா, நீ சென்னைக்கு வந்துடாத. உன் கூட என்ன மேல கூட்டிட்டு போயிரு. அவன் உன மேல கூட்டி போடுது. இல்ல நானே உன்னை அனுப்புறேன். இன்னைக்கு ஒரு கொலை கேஸ் கன்ஃபார்ம். நிலா, நீ போயிட்டு அடுத்த வாய்தாவுக்கு வா. அடுத்த வாய்தாக்கா முடியாது. என் வீடு என்ன வில்லி வக்லியா இருக்கு, விண்வெளியில இருக்கு. எனக்கு இப்பவே ஒரு முடிவு கிடைச்சாகணும். இந்த உலகத்துல என்ன வச்சும் என் பேரை வச்சும் நிறைய அக்கிரமம் பண்ணுது மேடம், நிறைய அக்கிரமம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னை பெருமைப்படுத்தி அவள் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. என்ன பாட்டு பாடியிருக்காங்க சொல்லுங்க பாப்பா. அது இளைய நிலா ஒளிகிறது, இதயம் வரை நனைகிறது. மேடம், என்னம்மா சொல்லு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு நாள் அவசரமா சுச்சு வந்துச்சு. அதான் உண்மையிலேயே அடிச்சு விட்டேன். அது என் மேலேயே பட்டு இளைநிலா பொழியிட்டு பாட்டு எழுதியிருக்காங்க. கர்ம பிடிச்சவங்களா, இந்த பாட்டுக்கு இதான் அர்த்தமா? சை, இப்படிதான் மேடம் சம்மந்தம் இல்லாத பாட்டு பாடி இந்த கொட்டை பேத்துறாங்க மேலா. உசு பேத்துறோட்ட உம்முனும் கடு பேத்துறோட்ட கம்முனும் தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நிலா. அப்புறம் இன்னொரு படம் வாலிப்பழத்துல மறந்துட்டேனே. எனக்கு தெரியும் நிலா. நிலவே கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை. மேடம், கட்டி வைக்க நான் என்ன மேடம் கண்ணு குட்டியா மேடம் சொல்லுங்க. எல்லாரும் அவங்க குழந்தைங்களுக்கு நிலா காட்டி அவங்க குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறாங்களே, அந்த நிலாவுக்கு பசிக்குமே, அதுக்கு ஒரு வாய் ஊட்டும் தோணிருக்கா? ஏய் நிறுத்திடி, அதான் நிலால ஆயா வடை சுடுதுல்ல, அதுக்கிட்ட ஏதாச்சும் வாங்கி திங்க வேண்டியதானே. அடி ஏண்டி நீ வேற நீலாம் சாங் அந்த பாட்டிய போக பார்த்து பிக்கப் பட்டு போயிட்டாடி. நீலாம் சாங் ஒரு மொரட்டு சிங்கிள் தானே. நிலா, மீட் டு சிங்கிள், டெடி டு மிங்கிள். ஏமா, இவன் நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். நீயும் ஸ்டைல்ல சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு போ. ஏன் ஸ்டைல்ல தானே புரிய வச்சிடலாம். சரி நிலா, இன்னைக்கு உன் கேஸை முடிச்சிடலான் இருக்கேன். உனக்கு நடந்த கொடுமைக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. மேடம், வாழ்க்கைங்க ஒரு வட்டம், எனக்கு கிடைக்காத ஒரு நல்ல சட்டம். ஏமா, நீ தளபதி பண்ணா? மேடம், என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன? ஒரு தளபதி ஃபேனாக இருந்துட்டு இன்னொரு தளபதி ஃபேனுக்கு ஹெல்ப் பண்ணலினா எப்படி? இப்போ பாரு நம்பி, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அதாவது நிலாவின் பெயரை வைத்து மனிதர்கள் செய்த சில்மிஷங்கள் நிலாவை பெரிதும் பாதித்துள்ளது. அதனால் இனிமேல் யார் எதற்கும் நிலாவின் பெயரை பயன்படுத்தக்கூடாது. அப்படி மீறினால் அடிச்சு அண்டர் விரல் ஓடவிடப்படுவீர்கள் என்று இந்த கோர்ட் திட்டவட்டமாக ஆணையிடுகிறது. ஸ்டார்ட். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப நான் கிளம்புறேன். மேற்கையேற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. மேடம், உங்க பேர் என்ன? நீங்க சொல்லவே இல்லையே. என் பேர் வெண்ணிலா. என்ன பேர் சொன்னீங்க? வெண்ணிலா.
அண்ட் தேவயானி மேம். ரொம்ப அழகா இருந்தது. 4 பேரும் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ. தேஷ்வன் ரொம்ப ஸ்டைலிஷாக நடிக்கிற. ரொம்ப அழகா இருந்தது உங்க நடிப்பு. குட்டி சிம்பு ஞாபகம் வந்துருச்சு. அடடா. டாஃபோடல். டாஃபோடில். So cute you are. உங்க பேரே அவ்வளோ அழகா இருக்கு செல்லம். ரொம்ப கியூட்டா பண்ணீங்க. குட்டி நேஹா உங்களை பத்தி சொல்லவே வேணாம். யோ ஃபர்ஸ்ட் ஸ்கிட்லயே வந்து நீங்க ஹை ஸ்கோர் வாங்கிட்டீங்க. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக போச்சு அண்ட் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா இருக்குல்ல கமல்? கண்டிப்பா ஓப்பனிங் எபிசோட் இவ்வளோ பிரம்மாண்டமா இவ்வளோ ஜாலியா இவ்வளோ ஃபன் ஃபீல்டாக போயிருக்குன்னா பேக் டு பேக் அடுத்து இன்னும் ஒரு ஜாக்பாட் பம்பர் பிரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் இதோட பிரம்மாண்டமான ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் கமல், அஞ்சனா along with the entire crew of Junior Superstars 3.0 saying tata bye bye.